ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் இருந்த அரசு பள்ளியில் அருண் என்ற ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஆனால் அவன் கனவுகள் மிகப் பெரியவை. அருணின் வீடு ஒரு சின்ன கூரை வீடு. மழை பெய்தால் உள்ளே தண்ணீர் சொரியும். வெயில் அதிகமாக இருந்தால் வீட்டை அடுப்பு போல சூடாகிவிடும். அவன் அப்பா தினம் கூலிக்கு செல்வார். வேலை இருந்தால் சாப்பாடு இருக்கும். இல்லையெனில் பசியோடு தூங்க வேண்டிய நாட்களும் இருந்தன. அவன் அம்மா வீடு வீடாக வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்த எல்லா சிரமங்களுக்கும் நடுவில் அருணின் மனதில் ஒரு தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது. நான் படித்து பெரியவனாக வேண்டும் என்ற தீபம். பள்ளியில் அவன் வாழ்க்கை இன்னும் சிரமமானது. அவன் பழைய பை, பழுதான செருப்பு, சாதாரண உடை இவைகளை பார்த்து சில மாணவர்கள் அவனை தவிர்த்தார்கள். அவனுடன் பேசாதே என்று சிலர் சொல்லுவார்கள். அருண் அதையெல்லாம் கேட்காமல் அமைதியாக தன் வழியில் நடந்தான். இடைவேளையில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அவன் ஒரு மூலையில் அமர்ந்து தன் அம்மா கொடுத்த சிறிய உணவை மெதுவாக சாப்பிடுவான். சில நாட்களில் அது கூட இருக்காது. ஆனாலும் அவன் மனதில் ஒரு குறையும் இல்லை. ஏனெனில் அவன் கவனம் முழுவதும் படிப்பில்தான். ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பில் வந்து, மாவட்ட அளவிலான தேர்வு இருக்கிறது, இது வெற்றி பெற்றால் அரசு உதவித்தொகை கிடைக்கும் என்றார். அந்த ஒரு வார்த்தை அருணின் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறியது. அவன் அன்றிலிருந்து இன்னும் அதிகமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தான். இரவு வீட்டில் விளக்கு இல்லாத நேரங்களில் தெரு விளக்கின் கீழ் நின்று படித்தான். பசி இருந்தாலும் தூக்கம் வந்தாலும் அவன் மனசு மட்டும் ஒதுங்கவில்லை. போட்டி நாள் வந்தது. அருண் தன்னம்பிக்கையுடன் போட்டியில் பங்கேற்றான். முடிவுகள் வெளியான நாள். முதலிடம் அருண் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த நொடியில் அவன் வாழ்க்கை புதிய பாதையை கண்டது. அரசு உதவித்தொகை கிடைத்தது. பள்ளியில் எல்லோரும் அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். முன்பு பேசாதவர்கள் இப்போது அவனுடன் நட்பு கொள்ள விரும்பினர். ஆனால் அருண் மாறவில்லை. அவன் மனம் எப்போதும் போல அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது. பள்ளி படிப்பை சிறப்பாக முடித்த அருண் கல்லூரிக்கு செல்லும் வாய்ப்பு பெற்றான். அது அவன் குடும்பத்திற்கு ஒரு பெருமையான நாள். கல்லூரி வாழ்க்கை அவனுக்கு புதிய சவால்களை கொண்டு வந்தது. பெரிய நகரம், புதிய நண்பர்கள், புதிய சூழல். ஆனால் பழைய சிரமங்கள் இன்னும் அவனை விட்டு போகவில்லை. கல்லூரி கட்டணம், புத்தக செலவு, தங்கும் இடம் எல்லாம் ஒரு பெரிய சுமையாக இருந்தது. அதனால் அவன் படிப்புடன் சேர்த்து ஒரு சிறிய வேலை செய்ய ஆரம்பித்தான். இரவு ஹோட்டலில் வேலை, காலை கல்லூரி, சில நாட்களில் தூக்கம் கூட இல்லாமல் இருந்தான். ஆனால் அவன் மனதில் இருந்த கனவு மட்டும் ஒருபோதும் சோரவில்லை. கல்லூரியில் சிலர் அவனை மதித்தார்கள். சிலர் அவனை மீண்டும் அவன் நிலையை வைத்து மதிப்பிட்டார்கள். ஆனால் இந்த முறை அருண் இன்னும் வலிமையானான். நான் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவன் முன்னேறினான். காலம் கடந்தது. கல்லூரியின் இறுதி ஆண்டு தேர்வுகள் முடிந்தன. முடிவுகள் வெளியான நாள். முழு கல்லூரியிலும் ஒரு பெயர் மட்டுமே பேசப்பட்டது. முதல் ரேங்க் அருண். அந்த நாள் அவனை முன்பு கவனிக்காதவர்கள் கூட எழுந்து நின்று கைத்தட்டினர். அருண் மேடைக்கு சென்றான். அவனது கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, அது வெற்றியின் கண்ணீர். படிப்பு முடிந்ததும் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை பெற்றான். அவன் குடும்பத்தின் நிலை மாறியது. அவன் வீட்டில் இனி பசி இல்லை, கஷ்டம் இல்லை. ஒரு நாள் அவன் பழைய பள்ளிக்கு சென்றான். அங்கு இருந்த மாணவர்களை பார்த்து அவன் சொன்னான், என்னை யாரும் நம்பவில்லை, ஆனாலும் நான் என்னை நம்பினேன். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் முயற்சி உங்களை உயர்த்தும். அந்த நாள் அருண் ஒரு சாதாரண மாணவன் இல்லை. முயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை, இந்த மூன்றின் உயிரோட்டமான உதாரணமாக அவன் மாறியிருந்தான். நன்றி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.